நடைபெற்று முடிந்தது நாடாளுமன்ற தேர்தல். தேர்தல் முடிந்து வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் இடத்திற்கு சென்று விட்டது. ஆனால் இன்னும் நமக்கு ஒரு 45 நாட்கள் அதனுடைய முடிவு வருவதற்கு இருக்கிறது. நிச்சயம் பண்ணிட்டு திருமண நாள் குறித்த மாதிரி குறித்து வச்சிருக்குது. யார் வருவாரோ, யார் செய்ப்பாரோ, யார் தோற்பாரோ என்று நமக்குள்ளே ஒரு பயங்கரமான ஓட்டங்கள். மக்கள் மனது யாருக்கு வாக்களித்தார்கள் என்பது மறைமுகமான ஒன்று. இதில் கருத்துக்கள் கூறுகிறேன் சொல்லி கருத்து புள்ளிகள் நிறையா. நான் அந்த வழியில் கணக்கெடுத்தேன், இந்த வழியில் கணக்கெடுத்தேன், இவங்களுக்கு அவ்வளவு, அவங்களுக்கு அவ்வளவு. நான் எல்லா நாளும் சொல்லக்கூடியது பழித்திருக்கிறது எல்லா தேர்தலையும் அப்படின்னு. சிலர் ஆர்வம் சொல்கிறது, சோசியக்கார மாதிரி, அந்த பச்சை சோசிய மாதிரி சொல்லக்கூடியவங்க நிறையா சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் உலகத்துடைய நியதி ஒன்று இருக்குது. அதாவது யாரை இந்த இயற்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் அது உண்மையாக நடக்கும். ராமர் ஆட்சியும் வரும், ராவணன் ஆட்சியும் வரும். ஆகக்கூடிய இருவரும் போட்டி ஓடுகின்ற சூழ்நிலை மாதிரி உருவாகும். ஆக அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் யார் வர வேண்டும் என்று இறைவனுடைய தீர்ப்பு தான் கடைசியில் முக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் என்பது மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு அருமையான தேர்தல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தேர்தலை நினைக்கையில். எதிர்காலத்திலே மாற்றங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஓட்டை விலை கொடுத்து வாங்காமல் நம்ம சுதந்திரமாக போடக்கூடிய நேரங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னோடியான இந்த ஒரு தேர்தல். இப்போ எதுக்கு ஓட்டுக்கு காசு வாங்கணும், நம்மளோட உரிமையை கேட்க மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் பணம் கொடுத்திருந்தாலும், ஒரு பக்கம் பணம் கொடுக்காமல் இருந்தாலும், பணம் கொடுத்தவருக்கு இந்த தேர்தலில் வெற்றியானால் இந்த நாடே குட்டியச்சவராய் போய்விடும். மீண்டும் மீண்டும் யார் காசு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நடக்கப் போகுது அப்படிங்கிறத பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. காசு கொடுக்காதவர்கள் வெற்றி பெற்று காசு கொடுத்தவர்கள் தோற்றுவிட்டால் எதிர்காலத்தில் யாருமே ஓட்டு காசு கொடுக்க மாட்டார்கள். அப்படி சூழ்நிலை உருவானால்தான் மீண்டும் இந்த அரசியல்வாதிகள் திருந்தப்படுவார்கள். அதனால் காசை இன்வெஸ்ட்மெண்ட், தேர்தல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. திருப்பதி கோயிலுக்கு போய் 1 லட்சத்தை போட்டால் நமக்கு 10 லட்சம் லாபம் கிடைக்கும், ஆண்டவன் கொடுப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இதை போட்டு எடுத்துக்கிறது தான். அரசியலுங்கிறது ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு. அதில் கல்வி ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. அந்த கல்வியை கற்றுக்கிட்டு மருத்துவராக போனால் அது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. இந்த உலகமே அனைத்துமே வியாபார நோக்கில் போயிட்டுருக்குது. இந்த வியாபாரம் நோக்கெல்லாம் மாறி பொது சேவைன்னு வரக்கூடிய ஒன்று இந்த தேர்தலில் வர வேண்டும் என்றால் பணம் கொடுக்காதவர்கள் வெற்றி பெற்றால் தான் அது வரும். பணம் கொடுத்தவர்கள் வெற்றி பெற்றால் மீண்டும் இந்த நாடு ஒரு அழிவு பாதையை நோக்கி போய்கொண்டே இருக்கும் என்ற கருத்து இருக்கிறது. எல்லாம் இறைவனருள். யார் வருவாரோ, யார் போவாரோ யாருக்கும் தெரியாது. வெற்றி பெற்றவர்களை வாழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் தான் 5 ஆண்டு இந்த பதவியை வைத்து நமக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. இல்லை அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் ஒன்று உருவாக்குவாங்க. அவரவர் செய்கின்ற செய்கையை பொறுத்து மக்கள் அறிவார்கள், மீண்டும் வாக்களிப்பார்கள். நன்றி, வணக்கம். உங்கள் முல்லை முருகன். என்னுடைய இந்த பேச்சிலே ஏதாவது தவறு இருந்தால், பிழை இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள், திருத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.